சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் திடீரென போன் போட்டு பேசி வருகிறார். அந்த வகையில் கோவை மாவட்டம் காரமடை நகர முன்னாள் திமுக செயலாளர் வெங்கடேஷுடன் பேசினார். வெங்கடேஷ் மனைவி உஷா காரமடை நகராட்சி தலைவராக உள்ளார். உஷாவுக்கு எதிராக கவுன்சிலர் குருபிரசாத் போர்க்கொடி தூக்கினார். அவருக்கு பல திமுக கவுன்சிலர்கள் பக்க பலமாக நின்றனர். வெங்கடேஷ் நகர செயலாளராக இருந்தபோது அவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக செந்தில் பாலாஜியிடம் சரமாரி புகார்களை குருபிரசாத் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக கூறினர். புகார்களை ஆராய்ந்த செந்தில் பாலாஜி, மாவட்ட செயலாளர் ரவி ஆகியோர் வெங்கடேஷை நகர செயலாளர் பதவியிலிருந்து கடந்த வாரம் தூக்கினர். அவருக்கு பதிலாக புகார் கூறிய கவுன்சிலர் குருபிரசாத்தே காரமடை நகர புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட சூழலில் ஸ்டாலின் போனில் பேசியதும் வெங்கடேஷ் தனது மனக்குமுறல்களை கொட்டினார். தலைவரே, குருபிரசாத் பாரதிய ஜனதா ஆதரவாளர், அவரை போட்டதால் கட்சியினர் விரக்தியில் இருக்கிறார்கள் என்றார். இது செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா என ஸ்டாலின் கேட்டதும், அவருக்கு தெரிந்துதான் இதெல்லாம் நடந்துள்ளது, இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என்னை தூக்கிவிட்டார்கள் என வெங்கடேஷ் புலம்பினார். அண்ணா வணக்கம் தலைவா, வணக்கம் தலைவா. தலைவரே, ஐயோ அழுகு வருது தலைவரே. எஸ்ஐஆர் நல்லா போயிட்டு இருக்கு தலைவரே. எப்படிங்க தலைவரே? அவங்க பொதுக்குழு போட்டாங்க தலைவரே. நம்ம போட்டதாங்க பயங்கர, அவர் தான் அப்ஜெக்ஷனு பயங்கர ரகல நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தபால் கொடுத்து நீங்களே கூட கேட்டீங்க தலைவரே. நீங்கள் நேருக்கு நேரம் என்னங்க தலைவரே? எல்லாம் அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க. மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப தொந்தரவில். இங்கே எல்லாம் சூப்பராக இருக்குது தலைவரே. எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், அன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறப்ப சொல்கிறேன். ரொம்ப இப்போ மேக்ஸிமம் ஒரு 70% கொண்டு வந்துட்டாங்க தலைவரே. ஓரளவுக்கு வந்தாச்சு. அதான் எனக்கு தெரியும் தலைவர். எனக்கு நீங்கள் தான் தலைவர். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் எனக்கு நீங்கள் தான் வேணும் தலைவர் எனக்கு. ஆனால் இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 வருஷமாக இருக்கும், இன்னும் நிறைய செஞ்சுட்ருக்கோம். எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக போய்ட்டுருக்கு தலைவர். எல்லா டீம்லேயும் கேட்டு பாருங்க தலைவர். நம்மகிட்ட ஒரு கடுகளோட குறை கூட கிடையாது தலைவர். என்மேல் அபாண்டமானு சொல்லி இப்போ அநியாயமாக மாற்றிருக்காங்க தலைவர். என்னால் ஹார்ட்டா சரிங்க தலைவர். சரிங்க தலைவர். அவன் ரொம்ப ஸ்பீட் பண்ணிக்கிறேங்க தலைவர். நீங்கள் நம்ம தான் தலைவர் ஆட்சிக்கு வர போகிறோம் தலைவரை. காரமட்டை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுங்க தலைவர். வேலைக்காக பிஜேபி பையன் தலைவரை. அவனை தவறானவனை போட்டு எல்லாம் நொந்து போய் கிடக்கிறாங்க தலைவரை. எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு ஆள்கடையில் நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் தலைவரை. ஆனால் தயவு செஞ்சு அவனை மட்டும் மாற்றி வேறு யாராவது ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்ல தலைவர். என் மேலே ஒரு கடுகளவு குற்றச்சாட்டு சொல்லுங்க தலைவரை. கொஞ்சம் பாருங்க தலைவரை ப்ளீஸ் தலைவரை. நீங்கள் நம்ம தான் ஜெயிக்கிறேங்க தலைவர். தைரியம் நான் சொல்கிறேங்க தலைவர். உயிரை கொடுது நாங்கள் இருக்கோங்க தலைவர். நீங்கள் உடம்பை மட்டும் பாருங்கள் தலைவர் ப்ளீஸ். நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் தலைவர். நீங்களும் சின்னவரும் ரொம்ப சந்தோஷம் தலைவர் உங்கள்கிட்ட பேசுறது. நன்றிங்க தலைவர், நன்றிங்க. ஸ்டாலினிடம் செந்தில் பாலாஜி பற்றி முன்னாள் நிர்வாகி புகார் கூறும் வீடியோ கோவை மாவட்ட திமுகவினரிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கோவை திமுகவில் உள்ள கோஷ்டி பூசலை அம்பலப்படுத்துவதாக இந்த சம்பவம் உள்ளது. இதனால் மேட்டுப்பாளையம் தொகுதியில் திமுகவுக்கு பாதகமான முடிவுதான் வரும் என திமுகவினர் கவலைப்படுகின்றனர். தற்போது மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக வசம் உள்ளது. எம்எல்ஏவாக செல்வராஜ் உள்ளார்.